பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 40 டேஸ் ப்ரேயர் கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 40 டேஸ் ப்ரேயருக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாங்க. ஸோ நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே கூடும். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும்னு நம்ம பார்க்குறோம். தேவனால் கூடுகிற காரியம் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடுங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்காது. ஆனால் அதே மனுஷன் இயேசுவை பற்றின விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு எல்லாமே கூடும். ஸோ அப்படி தான் நம்ம மைய கருத்தாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஏசப்பா இன்றைக்கு நீங்கள் எனக்கு விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க, இன்னும் நான் விசுவாசத்தில் விருத்தியாகணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ இதற்குரிய நம்ம தலைப்போட இந்த வசனத்தை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற வசனம் இங்கே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டே 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாரு விசுவாசிச்சா அவங்களுக்கு எப்படி காரியம் சாத்தியமானது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த விசுவாசத்திற்கு தடன்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா அவிசுவாசம். ஸோ அந்த காரியத்தை குறிச்சும் இன்னைக்கு நம்ம முதல் நாள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஊம ஆவி பிடித்த ஒரு மகனுடைய தகப்பன் இயேசுட்ட போய் தன்னோட மகனை இப்படி ஊமை ஆவி ஒன்று பிடிச்சிருக்கு, அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை இயேசுவின் இடத்துல எடுத்துட்டு போறாங்க. ஸோ இயேசுவின் இடத்துல எடுத்துட்டு போயிட்டு இயேசுட்ட இந்த தகப்பன் சொல்றாங்க, இந்த மாதிரி ஊமை பிடிச்ச ஆவி என்னோட மகனை அலக்கழிச்சு கொண்டு இருக்கு, அவன் தன்னைத்தானே வருத்திக்கிறான், பற்கடிக்கிறான், நுர தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. உங்களுடைய சீசர்கள் இடத்துல என்னோட பையனை காமிச்சேன், அவர்களால இதை விரட்டக்கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அங்க சீஷர்களை பார்த்து திட்டுறாங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சீஷர்களை சொல்லிட்டு இங்கிட்டு அந்த பையனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, கீழே விழுந்து நொர தள்ளி பற்கடிச்சு கொண்டு இருக்கிறான், கீழே புரள்றான். ஸோ இதை பார்த்துட்டு இயேசு பார்க்குறாங்க, அந்த அப்பாவிட்ட கேட்குறாங்க, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தகப்பன் சொல்கிறாங்க, சிறு வயது முதல்ல இருந்தே இருக்குது, என் பையன் இப்படி தண்ணியில் விழ பார்க்குறான், தீயில விழ பார்க்குறான், தன்னைத்தானே கொல்றதுக்கு பார்க்குறான், இந்த ஆவி இவனை இவ்வளோ அலக்கழிக்குதுன்னு சொன்ன பின்னாடி அங்கே இயேசு அப்போ தான் அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாங்க, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த தகப்பன் சொல்கிறாங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குணமாக்குவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஏசப்பா, ஆனாலும் எனக்கு ஒரு அவிசுவாசம் இருக்குது. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம மையமாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்ற 100% நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் ஏதோ சில நேரத்தில் எனக்கு அவிசுவாசமான காரியம் என்ன அறியாமையே வந்துடுது. அந்த அவிசுவாசம் ஏன் வருது, அந்த அவிசுவாசம் நீங்க நம்ம என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அந்த தகப்பனுடைய விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்துலேயும் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசம் போன பின்னாடி இயேசு என்ன பண்ணாங்க, அந்த பையனை குணப்படுத்தினாங்கன்னு நம்ம வாசிக்கிறோங்க. ஸோ இதில் 2 விதமான காரியத்தினால அவிசுவாசம் வந்திருக்கலாம் அந்த தகப்பனுக்கு. என்ன அப்படின்னா, முதலாவது அங்கே இயேசு கேட்குறாரு, எவ்வளோ காலமாக இருக்கு. அப்போ அந்த தகப்பன் சொல்கிறாங்க, சிறு வயது முதல். அப்போ நீண்ட நாளா இந்த போராட்டம் அந்த தகப்பனுக்கு இருக்குங்க. ஸோ நெடுநாளா நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னா நம்ம இயேசு தான் நம்மளுக்கு உதவி செய்வாரு, வேற யாரும் இல்லை அப்படின்ற உண்மை நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நெடுநாளா எனக்கு ஒரு காரியத்தில் அற்புதம் கிடைக்கவே இல்லை, எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அறியாமையே நமக்குள்ள அவிசுவாசமான காரியம் வந்துடுது. அதனால தான் அங்கே சொல்றாங்க, என்னட்ட இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு அந்த தகப்பன் கேட்குறாங்க. ஸோ சிறு வயது முதலே அந்த ஆவி அந்த சின்ன பையனை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த தகப்பனுக்கு அவிசுவாசம் வந்திருக்குங்க. முதலாவது காரியம். ஸோ நெடுநாளா காத்திருந்து நம்மளுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா அவிசுவாசம் வரும். 2வது காரியம் என்ன அப்படின்னா, அங்க நம்ம பார்க்குறோம்,
அந்த தகப்பன் வந்துட்டு சீஷர்களிடத்துல கொண்டு போகிறாங்க. சீஷர்களிடத்துல கொண்டு போயிட்டு சீஷர்களால் கூடாமல் போயிற்று. உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஸோ இங்கே என்ன அப்படின்னா தோல்வி. ஸோ தோல்வி வந்து என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஒரு தோல்வி இல்லை, தொடர் தோல்வி வந்துக்கிட்டே இருந்தா. ஏன்னா சிறு வயது முதல் அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க. கடைசியாக யார்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க? இயேசுவோடைய சீஷர்கள்ட்டே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி இங்கே என்ன ஆகுது? கூடாமல் போயிற்று. ஸோ தோல்வி, அடுக்கடுக்கான தோல்விகள் நம்மளுக்கு வரும்போது நமக்குள்ள நம்மளை அறியாமையே விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் வந்துருங்க. ஸோ இந்த அவிசுவாசம் நீங்கும்படி தான் அங்கே வந்து அந்த தகப்பன் இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க. ஸோ 2 காரியத்தினால இந்த தகப்பனுக்கு அவிசுவாசம் இருந்திருக்கலாம். முதலாவது, நெடுநாளாக எனக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. 2வது, தொடர் தோல்விகள்னால எனக்கு வந்து அவிசுவாசம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 காரியத்தினால அவிசுவாசம் வந்திருக்குங்க. இந்த 2 அவிசுவாசம் நீங்கின பின்னாடி தான் இயேசுவால் அங்கே செயல்பட்டிருக்க முடியுங்க. ஸோ 2 காரியம் என்னது? நெடுநாளாக காத்திருக்கும் போது அவிசுவாசம் வந்துருச்சு, தோல்வி வரும்போது அவிசுவாசம் வந்துருச்சு. ஸோ இது நீங்கிறதுக்கு அந்த தகப்பன் என்ன பண்ணாங்க? ஸோ 2 காரியத்தினால அந்த அவிசுவாசம் நீங்கிருக்கு. என்ன அப்படின்னா, கரெக்டாக இயேசுவின் இடத்துல போய் முறையிடணும். ஸோ நம்மளுக்கு ஒரு காரியம் வேண்டும் அப்படின்னா நம்ம நிறைய பேர்கிட்ட போய் பேசியிருப்போம், நிறைய பேர்கிட்ட வந்து இது நடத்தித்தாங்கன்னு சொல்லியிருப்போம், ஆனால் அது கூடாமல் போயிருக்கும். ஸோ அப்படி மனுஷர்களை நாடாமல் நம்ம கர்த்தரை நாடும்போது, கர்த்தரை மட்டும்தான் நம்ம நாடும்போது அங்கே சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்னுடைய அவிசுவாசம் நீங்கும். 100% இயேசு மேலே நம்ம பற்றுதலாக இருக்கணும். அப்படி பற்றுதலாக இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு அவிசுவாசம் வரவே விட மாட்டார், விசுவாசம்தான் இருக்கும். 2வது காரியம், தன்னோட பலவீனத்தை வந்து இயேசுவின் இடத்துல முறையிடுறான், மனுஷனுகள் இடத்துல முறையிடலை. ஸோ நம்மளோட பலவீனத்தை ஏசப்பாட்ட சொல்லணும். ஏசப்பா, இது நிறைய நாள் எனக்கு நடக்கல, அதனால எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, அதனால என்னால் நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருக்கு ஏசப்பான்னு நம்ம இயேசுவின் இடத்துல சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு அவர் உதவி செய்வாருங்க. ஸோ முதலாவது, நம்ம இயேசுவின் இடத்துல போய் நம்மளுடைய வேண்டுதலை முறையிடணும். 2வது, நம்மளுக்கு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பலவீனத்தை இயேசுவின் இடத்துல போய் முறையிடணுங்க. ஸோ இந்த 2 காரியமும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள கண்டிப்பா இருக்கிற அவிசுவாசம் நீங்கும். ஸோ அவிசுவாசம் நீங்கிட்டான் அப்படின்னாவே கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ நீங்க நம்புறீங்களா? கர்த்தரை இயேசுவை முழுவதுமா நம்புறீங்களா? கண்டிப்பா உங்களால எல்லாம் கூடும். ஸோ இன்றைக்கு இந்த முதல் நாள்ல நம்ம இந்த காரியத்தை வச்சு ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நான் விருத்தியாகணும், விசுவாசத்துல நான் வளரணும் ஏசப்பா. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்துல எனக்கு விசுவாசம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணலாம். இந்த 40 நாள் முடிவுலையும் விசுவாசத்துல அதிகமா விருத்தி ஆகணும் அப்படின்றத நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த 40 நாள் முடிவுல நம்மகிட்ட இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் நீங்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே ஏசப்பா, நாங்க உங்களோட சமூகத்துல வருகிறோம்ப்பா. இந்த அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நெடுநாளா காத்திருந்து தகப்பனே எங்களுக்கு ஆவியானவரே அப்பா பதில் கிடைக்காம எங்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா ஏசப்பா அதை நீக்கி போடுங்கப்பா. தொடர் தோல்வி மூலமா எங்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா தகப்பனே அதை எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. தகப்பனே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்றீங்களே, இந்த பிரேயர்ல தகப்பனே ஆவியானவரை 40 நாளும் நாங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்றோமோ தகப்பனே அப்பா, என்னென்ன காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் எங்களுக்கு ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களிடத்துல இருந்து அவிசுவாசத்தை எடுத்து போட்டதற்காக நன்றி, விசுவாசத்தை அதிகரிச்சதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விசுவாசத்துல விருத்தியாக தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா, கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.